நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஏஆர்எம் சைடு தான் வந்திருக்கோம். டேம்ல இருந்து தண்ணி கொட்ட மாதிரி எப்படி கொட்டுது பாருங்க. பார்த்தீங்களா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக தண்ணி கொட்டுது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இடம் நேரம் வந்திருந்தோம், இந்த அளவுக்கு தண்ணி போகலை. எவ்வளோ தண்ணி ஊற்றுது பாருங்க. நானும் சாம்பார்ல தான் வந்திருக்கோம் பீச்சோட போட்டு பார்க்குறதுக்கு. பீச்சோட போட்டு இன்றைக்கி தான் மீன் பிடிக்க முடியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போதுமே வலை தான் போடுவோம். வரலாம் வந்த உடனே இன்னைக்கு வந்து நம்ம வலை போட போகிறது இல்லை. முதல்ல ஒரு பொங்காச்சி போட்டு வர போகிறேன். செம்மையா உழுது தண்ணி. நல்லா உழுது, நல்லா உழுது. போட்டாச்சு, தண்ணி நல்லா ஓடிட்டு இருக்கு. எங்கடா குளிச்சாலும் ஒண்ணுதான், நிறைய கூட குளிக்கலாம். அப்படியே முங்காச்சி போடலாம். என்ன ஒரு கிருஷ்ணன், இதுல ஆழம் கிடையாது. சின்ன பிள்ளைங்கனாலும் குளிச்சுக்கலாம், சின்ன பிள்ளைங்கனாலும் குளிக்கலாம். அங்கங்க கல் இருக்கும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. பார்த்தீங்களா எப்படின்னா ஆழம். நம்ம சின்ன பிள்ளைகளை போட்டோம்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. அப்படியே குளிக்காட்டு விட்டுலாம், பயப்பட வேண்டாம். அப்படியே தலை மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. என் பிள்ளையிலே ஒரு நாள் இங்கே தான் கூட்டு வந்து குளிப்பாட்டணும்னு வச்சுருக்கேன். நம்ம இன்னும் வலை போடுறத பார்த்துருவோம். வலையை போட்டாரு. ஏன்னா இங்கே தண்ணி விழுற சத்தம் கேட்கும், அதனால் அவங்க பேசுகிற கேட்காது. பூரா ஆயிரம் குஞ்சாக வந்து சின்னதாக வந்து நீர் கண்டா. கெண்டைகள் தான் வந்திருக்கு அதிகமாக. இதை கொண்டு போய் நம்ம தொட்டியில் விட்டுலாம். நாங்கள் இதே மாதிரி வீச்சு வேலை போட்டு நம்ம பிடிச்சதை ஒரு இடத்துல தொட்டியில் போட்டு சொல்லலாம். அதையும் காட்டுறோம் பாருங்க. நம்ம வலையிலேருந்து ஓடுது. வலையை விட விட வலையிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போகிறாங்க. பெட்டுக்கம்பி நண்பா, பெட்டுக்கம்பி பொடிக்கிறது என்ன மீன்? பாருங்க, இதை நம்ம வந்து கமாண்டில் கேட்டிருந்தோம். எது ஆற்று நெத்திலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு தெரியல அப்படின்னு கேட்டோம். அவங்க ஆற்று நெத்திலின்னாங்க. தெரியல. ரைட், ஓகே. நெத்திலி இன்னும் கொஞ்ச நாள் வளர்ட்டும்.
கெண்டையை இன்னும் கொஞ்ச நாள் வளர்க்கும். கெண்டை நத்திலேயே வாழை விட்டாச்சு, இதையும் விட மாட்டோமா? இந்த வருங்க வலைக்குள்ளேயே வருது. அடுத்து ஒரு கெண்டை. இதில் ஒரு ட்விஸ்ட்டு. என்னோட ஃபேவரட் மீன் வந்துருச்சு. எல்லா மீனுமே வந்துருக்குன்பா. கெண்டை மீன் பிடிச்சிருக்கோம், ஆத்திரத்திரி பிடிச்சிருக்கோம், ஜிலேபி பிடிச்சிருக்கோம், உழுவை பிடிச்சிருக்கோம். இந்த ஒரு வீச்சில் எல்லா மீனுமே வந்துட்டு, ஆனால் பெருசாக வரல, எல்லாம் சின்ன சின்னதாக வந்துருக்குங்க பாருங்க. உழுவை தாங்க தெரியுதுங்களா? உழுவை மீன் நல்லா இருக்கும். ஆமாம், இதை மட்டும் நம்ம பிக்கப் பண்ணிக்கிறோம் சரிங்களா? வீச்சில் உள்ளது எல்லாத்தையும் விட்டுட்டோம். பாவம் பாருங்க எப்படி வரும். என் காலில் வந்து ஒரு முட்டு. மீன் கிடக்கு இல்லை இந்த பாருங்க. அடுத்தடுத்து மீன் நிறைய கிடக்க தான் செய்யுது, சின்ன சின்ன மீனாக கிடக்கு. வெறும் சொல்லி காணும். தாண்டி உள்ள இடத்துல போட்டு பார்ப்போம் சரிங்களா? நிறைய கடந்த மாதிரி இருக்கு. பெருசுக்கு எங்க போகணும் தெரியல. ஆனா வித்தியாசமான ஒரு மீன் தெரியுதுண்ணே. கெண்டை கெண்டை மீன் என்ன காட்டு பாருங்க. கொஞ்சம் சைஸ் கெண்டை வச்சிருங்க, கொண்டு போயிடும் சரியா? இது உள்ள போட்டுருவோம். இதில் நிறைய மீன் கிடக்கு, சின்ன சின்ன மீனாக தான் கிடக்கு. உங்களுக்கு பருவட்டை பிடிச்சேன்னா காட்டுறேன். இதில் வந்து வலையை கழிக்க முடியல, அதான் எனக்கு ஒரு பிரச்சனை. நான் வீசலை மட்டும் தான் காட்ட முடியும். கடைசியாக வந்து உங்களுக்கு மீன் எவ்வளோ பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற போது மட்டும் காட்டுறேன். நீங்கள் நிறைய வீச்சோட நம்ம போடுறத பார்த்துருப்பீங்க. இந்த இதில் ஒரு மீன் கிடக்கு. ஆமாம், அதில் ஒன்று பெருசு கிடக்கு. 100 கெண்டை கிடக்கு. இப்போ எடுத்து வந்தீங்க தண்ணியில் இருந்து ஓடிட்டு நம்ம கச்சத்துக்குள்ள போட்டு வைப்போம் சரிங்களா? கடைசியில் உங்களுக்கு பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. வீச்சோல போட்டு மீனை எப்படி பாருங்க, இப்படி தான் மாட்டுது. என்னடா அந்த மீனை பிடிக்க காடை அப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. மெயின் பிக்சர் உள்ளே கிடக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு 4-5 வீச்சு வீச்சிட்டோம்னு வைங்களேன், அதில் ஒரு 3 வீச்சுக்கு எல்லாம் பொடி பொடி மீனாக தான் வருது. ஆனால் இந்த சைஸ் மீன் தான் நம்ம வீட்டுக்கு எடுத்துருக்கோம். இன்னும் பருவட்டெலாம் கிடக்கு. நம்ம கடைசியை காட்டுறோம் பாருங்கள். கெண்டெல்லாம் பிடிச்சிருக்கோம், கெண்டை உழுவை எல்லாம் சைஸ் சைஸாக பிடிச்சிருக்கோம். எல்லாத்தையும் கடைசியாக காட்டுறேன். இப்போ எல்லாமே பொடி வெட்டி மீன் தான் வந்திருக்கு. என் கோலத்தை பாருங்களேன் எப்படி இருக்கு. அப்படி சாணி அப்படி அப்படி சலப்புன்னு தொளிச்சு விட்ட மாதிரி இருக்கு. எல்லாம் என்ன இந்த பாசி ரெண்டு வரணும் கிடையாது. நம்மளும் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பெரிய அளவில் மாட்டலை. இதில் கிடக்கு ஒரு 2 கிலோ நம்ம கறிக்கு தேறிட்டு கன்ஃபார்மாக தேறிட்டு. இப்போ தான் நம்ம படித்துறைக்கு போகணும். படித்துறைக்கு போகும்போது கன்ஃபார்மாக நான் காட்டுறேன். இதெல்லாம் மாட்டிக்கணும் பாருங்கன்பா. ஒரே வீச்சோவில் எவ்வளோ மீன் வந்துருக்குன்ட்டு. ஃபுல்லாக அந்த சின்ன மீன்களை தான் வருது. நம்ம சின்ன மீன்களை அதிகமாக எடுக்கவும் இல்லை வீட்டுக்கு. இந்த மீனை ஃபுல்லாக நம்ம உள்ளே விட போகிறோம் பாருங்கள். அது எப்படி போகுதுன்னு பாருங்கள். க்ளோஸ்அப்பில் பாருங்கள். பாருங்கள் இந்த கேப்புக்குள்ளே பாருங்கள், செம்மையாக போகும். பாருங்க எப்படி முட்டி போகிறான் பாருங்க. அங்கே பாருங்க எவ்வளோ அடப்பு. பாருங்க நம்ம அவ்வளோ மீன் இதில் இறக்கிட்டோம்.
தண்ணிக்குள்ள இறக்கிட்டோம். அந்த மீன் என்ன செய்யுதுன்னு பாருங்க. விளைஞ்சு தண்ணிக்குள்ள விட்டாச்சு. இந்தா பாருங்க எப்படி நிற்காம பாருங்க. இந்த அவ்வளோ தண்ணிக்குள்ள விட்டாச்சு. போ மடிக்கு போ இப்பயாடு போ. தண்ணி அங்கேருந்து அள்ளி ஊற்று, உங்கள் காலுக்குலேருந்து அள்ளி ஊற்று. நான் அள்ளி ஊற்று. போறாமல் இது உள்ள வந்து நிற்காது. இந்த கல்லை எடுங்க. இது போயிடுவான் அவ்வளோ தனிக்காம இருக்கு. உள்ள விடுங்க. அவ்வளோதான் அப்படியே இடுக்கா போயிடும். அவ்வளோதான் விட்ட மீனுக்குள்ள போச்சு. இப்படி உருற மீனை தான் நம்ம வந்து பாம்பு தூக்கிடுதுன்பா. பாம்பு தூக்குற மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, இப்படி போட்டுருவோம் பாம்பு கிடக்கும். பாருங்க நண்பா, இங்கிட்டு வந்து நம்ம போட்டோம். அடுத்தடுத்து நம்ம சின்ன சின்ன கெண்டைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்க. ஆனால் இந்த முள் தான் பெரிய ஒரியாக இருக்கு நண்பா. எப்படி மாடி சரி இறக்கம் பாருங்க கெண்டை நீலா ப்ளூ கலர் அடிக்கலன்னு. நல்லா இருக்குல்ல. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதில் இன்னொரு மீன் கிடைக்கும், அதையும் காட்டுறேன். கம்முன்னு இருக்கும். இந்தா பாருங்க பண்டிச்சதையா கேரளா. அது இருக்கிற சைஸை பாருங்க நண்பா, அதுதான் விஷயம். கலரை பாருங்கண்ணே, தக்க 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 சைஸை பார்த்தீங்க எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ சைஸில் இருக்கு. ஒரு ரவுண்டில் அந்த 2 மீன் வந்துருக்கு. ஒரு மீன் முண்டிச்சு, டம்முன்னு முண்டிச்சு. என்ன கதைன்னு தெரில, பார்ப்போம். டம்முன்னு அடிச்சுது. கிடக்கா வீராம அவர் பக்கத்தில் நான் போக முடியல, தள்ளி நிற்கணும். வலையோட கூட்டி பிடிச்சி அள்ளிருங்கண்ணே. ஆமாண்ணே. பொடிச்செல்லாம் துரசம் போடுத்தணும். அறுவட்டு மட்டும் எடுத்துட்டு தான் இருக்கேன். கோயில் இருக்கா? போட்டிருக்கா, டிஜிட்டல் போட்டிருக்கா பாருங்க. அந்த அன்னைக்கு பிடிச்ச சைஸ்லாம் கிடையாது, சின்ன சைஸ் தான். எப்படி வர பார்த்தீங்களா? அடிச்சு வலை அப்படி டப்பு டுப்புன்னா. சரி ரைட்டு, சைஸாக மாட்டிட்டான்னு நினச்சேன். பெருசாக ஒன்றும் மாட்டலை. அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு 4 அடி அடித்து பார்ப்போம். ஏதாவது ஒன்றாவது அமைதான்னு பார்ப்போம். பெருசாக சுருட்டிருக்க வலையை உள்ள வச்சு. எப்போ வந்தோம்? காலிலே வந்துட்டோம். ரெண்டுன்னு நினைக்கிறேன். அங்கே அடிச்சுட்டு இங்கே வந்துட்டானே. ஒண்ணுதான் அடிச்சுது. இங்க அடிச்சு இங்க திரும்பிடும்.
உப்பை கூட எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு தான் இருக்கேன். பாருங்க உள்ள வீராம நீ நம்மகிட்ட மாட்டின பிறகு அவன் இங்கே உள்ளே போவேன். பொறுமை அதுவும் கெட்டதுண்ணா. பாருங்க கெண்டை தான் முரட்டு பீஸு. அன்னைக்கு பிடிச்ச மாதிரியே பிடிச்சிட்டோம் நினைக்கும். இது வாய் திறக்கவே மாட்டேக்கு வருங்க. திறக்கல அவ்வளோதான் அவ்வளோதான் திறக்கிறேன். இதை தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். அமைஞ்சிட்டு சிக்கிட்டான். ஆமாம், நிறைய ஜிலேபி ஜிலேபியுமே தான் கிடக்கு. எந்த ஒரு மீனை தூக்கியாச்சு எப்படியோ மாஸ் காட்டியாச்சு. போடுறத பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு தான் கெண்டை. இந்த பாருங்க எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. நல்ல சைஸ் கெண்டை தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. நல்லா சைஸ் கெண்டை தான். நம்ம முதல்ல வந்து நீங்கள் பெரிய மீன் பிடிக்கிற பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நல்லா சைஸாக மாட்டிருக்கு. இன்னொரு டுஸ்ட்டு பாருங்க, பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. நல்லா முரட்டு பீஸு கெண்டை. இன்னைக்கு ஒரு 5-6 கெண்டை நல்லா சைஸ் கெண்டை. மற்ற ஃபுல்லாக அந்த கிடக்கு பாருங்க, எல்லாம் ஜிலேபி கெண்டை எல்லாம் கலந்து கிடக்கு. அவெல்லாம் கலந்து கிடக்கு. இதை தட்டி காட்டினோம்னா திருப்பி அள்ளி போடணும், நேராயிரும். அவ்வளோ மீன் தான் இன்னைக்கு. செம்மையாக இருந்துச்சு வேட்டை. ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், வலை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். நம்ம அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.